அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ் மூலமா டுட்டோரியல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவு டு கிரியேட் செக்லிஸ்ட் கொஸ்டின்ஸ். செக்லிஸ்ட்டுக்கும் சூஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? சூஸ்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். செக்லிஸ்ட்னா மோர் தென் ஒன் ஆன்சர்ஸ் நம்ம செலக்ட் பண்றதுக்கு பேர் தான் செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து லைவ் ஒர்க் ஷீட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். லைவ் ஒர்க் ஷீட்ஸ்ல லாகின் பண்ணிக்கோங்க. லைவ் ஒர்க் ஷீட்ல லாகின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணுங்க, மேக் இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது, லாகின் பண்ண வேண்டியது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் எப்படி இருக்கு, அதோட டுட்டோரியல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதை வந்து நம்மளுடைய சேனல் நேம் ஐஆர்ஏ கோபிநாத் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த லைவ் ஒர்க் ஷீட்ஸான ஃபியூச்சர் டுட்டோரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. இந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஒர்க் ஷீட்ல உங்களுக்கு தேவையான அனைத்து ஒர்க் ஷீட்ஸும் மிக எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இதுல நம்ம மேக் இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ்ன்றதுல இப்போ இன்னைக்கு செக்லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாக்குறோம். மேக் அப்படின்னு கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுங்க. இந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்றதுல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது ஒன்று இருக்கு. சரிங்களா? இதை நான் என்ன பண்றேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பிரைவேட்டா இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணுங்க, மேக் இன்டராக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபைல் அப்லோடிங்காக ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி வரும். இதுல தெரியுதா பாருங்க, ஃபைல் அப்லோடிங்க்கு ரெண்டு ஆப்ஷன், அப்லோட் யுவர் ஒர்க் ஷீட், சூஸ் ஃபைல்னு இருக்கு. இதுல வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு பிபிடிலயோ இல்ல ஒரு பிடிஎஃப் ஃபைலாவோ இல்ல சோர்ஸ் ஃபைலாவோ இங்கிலீஷ்ல டைப் பண்ணுது, தமிழ்னா பிடிஎஃப் மாத்திக்கோங்க. இல்ல எம்பெட் பண்ற ஃபாண்ட் வந்து உங்களுக்கு அடுத்த டுட்டோரியல் உங்களுக்கு சொல்றேன். இதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்ல நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் செக் ஆன்சர்ஸ்க்காக. இதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க அந்த ஃபைலை. அந்த ஃபைல் எப்படி லுக்அப் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த ஃபைல் ஆச்சு, இப்ப அப்லோடிங் ஆயிட்டு இருக்கு. அதாவது மோர் தென் ஒன் ஆன்சர். இந்த மோர் தென் ஒன் ஆன்சர் வந்து எப்படி வந்து நம்ம இதுல ஆட் பண்றது அப்படின்றது தான் இதுல நம்ம பார்க்க போறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்டர்னல் ஆர்கன். இதுல வந்து மோர் தென் ஒன் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு. சோ எப்படி சார் மூணு ஆன்சர் வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கொடுக்கறது? இப்ப சூஸ்ல நம்ம கொடுக்க முடியாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கொஸ்டினுக்கு மோர் தென் ஒன் ஆன்சர் வரணும்னா செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு, செக் மார்க். அதை வந்து எப்படி பயன்படுத்துறது தான் இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். இதுல நம்ம ஆல்ரெடி எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, இதுல நம்ம என்ன பண்ண போறோம், ஆன்சர் ஃபுல்லாத்துக்கும் கொடுக்க போறது இல்ல. இந்த ஏன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துட்டுமா? ரைட். அதே மாதிரி பிக்கு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துட்டுமா? ரைட். அதே மாதிரி சிக்கு ஒரு செக் பாக்ஸ், அதே மாதிரி டிக்கு ஒரு செக் பாக்ஸ். சார் நான் சின்னதா போட்டேன் சார், இது எப்படி சார் அட்ஜஸ்ட் பண்றதுன்னா நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்களா? ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு, இந்த ஆப்ஷனுக்கு மட்டும் ஃபுல் ஆன்சருக்கு கொடுக்க தேவை, ஏன்னா நம்ம ஏவா பியா அதை தான் டிக் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க இந்த செக் மார்க்கு நம்ம ஏன்னா எது ரைட்டுன்னு டிக் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப டிக் பண்றதுக்கு நமக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, which of the following is sense organ. இதுக்கும் வந்து சென்ஸ் ஆர்கன் கொடுத்துருப்போம். இதுல ரைட் ஆன்சரும் இருக்கும், ராங் ஆன்சரும் இருக்கும். மோர் தென் ஒன் ரைட் ஆன்சருக்கு மட்டும் தான் நம்ம இந்த செக் பாக்ஸ்ன்றதை பயன்படுத்தணும். சரிங்களா? இதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். செக் பாக்ஸ்னா என்னன்னா மோர் தென் ஒன் ரைட் ஆன்சர் செலக்ட் பண்ணணும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு பொழுது மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு இதுக்காக ரெண்டு டைப்ல கொடுத்துருக்கேன். ஒன்னு ஹரிசான்டலாவோ வர மாதிரி கொடுத்துருக்கேன் ஆப்ஷன்ஸ், இன்னொன்னு வெர்டிகலா வர மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ரைட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரா ஃபுட். ஸோ இதுல நான் கேட்டகரி ஆஃப் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்கிறேன். இதுல எது ரா ஃபுட்டா நம்ம சாப்பிட முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். You have to choose this checklist for more than one answer for a question. இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு சார். இப்போ என்ன சார் பண்ணணும், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி டிக் டிக்னு கொடுத்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
சரிங்களா? இதுல பாருங்க டிக்னு கொடுத்துருக்கேன்னா அதுக்கப்புறம் ஒரு கோலன் கொடுத்துட்டு எஸ். சரிங்களா? இப்போ வந்து இன்டர்னல் ஆர்கனா ஆமா. இதில் என்ன பண்றேன் திரும்பவும் இதை காப்பி பண்ணி இந்த இதில் கூட நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லெக்ன்றது இன்டர்னல் ஆர்கன் கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் நோன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஹார்ட்ன்றது இன்டர்னல் ஆர்கன் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து இது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்போ எங்கெல்லாம் வந்து நமக்கு டிக்கு வரணுமோ அந்த இடத்துல டிக்குன்னு கொடுக்கணும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க இதே ஆப்ஷன் which one of the following is external organ. இப்போ எக்ஸ்டர்னல் ஆர்கனுக்கு மட்டும் நம்ம எஸ் கொடுக்கணும். இதுல எது எக்ஸ்டர்னல் ஆர்கன் பாருங்க. இதை கிளிக் பண்ணிக்கங்க. வி எஸ் எக்ஸ்டர்னல் ஆர்கன். இது எக்ஸ்டர்னல் ஆர்கன். இப்போ லங்கோ பிரெயினோ இன்டர்னல் ஆர்கன். சோ அதனால நம்ம அந்த இடத்துல என்ன கொடுக்கணும் நோன்றத கொடுக்கணும். தெரியுதுங்களா? இதை பாருங்க 4 ஆப்ஷன் பாருங்க உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரைட். வந்து கரெக்ட் ஆன்சர். எங்கெல்லாம் டிக் வரணுமோ அதுக்கு எஸ் கொடுங்க. எங்கெல்லாம் டிக் வரக்கூடாதோ அங்க நோ கொடுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. இதுலயும் அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சென்ஸ் ஆர்கன். இல்ல எது எஸ் வந்து கிட்னின்றது சென்ஸ் ஆர்கன் கிடையாது. சோ அதனால நான் நோ கொடுக்குறேன். ஐல வந்து சென்ஸ் ஆர்கனா எஸ். நோஸ் எஸ். இயர் சென்ஸ் ஆர்கன் எஸ். சோ நமக்கு இருக்கிறத இந்த பிடிஎஃப் ஆவும் பயன்படுத்திக்கலாம். பிளஸ் இதை வந்து இன்டராக்டிவாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதோட பெனிஃபிட்னா அதுதான் நம்ம பெனிஃபிட். நம்ம ஆல்ரெடி நிறைய பிடிஎஃப் வச்சிருப்போம். அதை வந்து ஆன்சர்ஸ் திருத்தி போறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்ஸா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? which one of the following is சென்ஸ் ஆர்கன். இதையே வந்து நான் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலயும் நம்ம என்ன பண்ணலாம் இதை ஆன்சர் திரும்ப கொடுக்குறேன். இதுல வந்து கிட்னின்றது நோ. இதை எஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் எஸ் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். ரைட் ஆன்சர்ஸ் எங்கெல்லாம் டிக்கு வரணுமோ அதெல்லாம் எஸ் கொடுங்க. எங்க டிக்கு வர வேணாம்னு நினைக்கிறோமோ வர வேணான்றதை விட எல்லாத்துலயுமே டிக்கு வரும். பட் நமக்கு ரைட் ஆன்சர்ஸ்க்கு மட்டும் எஸ் கொடுங்க. சரிங்களா? நமக்கு எது ரைட் ஆன்சர்ஸோ அதுக்கு எஸ் கொடுங்க. ராங் ஆன்சர்ஸ்க்கு டிக்கு கொடுத்துட்டு கோலன் கொடுத்து நோ கொடுங்க. சரிங்களா? ரைட். இப்போ ரா ஃபுட்ல கேரட் வந்து ரா ஃபுட்டு. ஸோ பிரிஞ்சால் வந்து நான் ரா ஃபுட் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால நான் நோ கொடுக்குறேன். டொமேட்டோ ரா ஃபுட் அப்படியே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதனால டொமேட்டோன்றது ரா ஃபுட் எஸ் கொடுக்குறேன். லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்றதும் ரா ஃபுட். ஓகே. இப்போ நம்ம 5 क्वेश्चंस முடிச்சிட்டோம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது புரியுதா பாருங்க. ரைட். இப்போ எல்லாத்துலயுமே நான் என்ன பண்ணிருக்கேன் which one of the following is internal organ, which one of the following is external organ 5 क्वेश्चंस கொடுத்திருக்கோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது ப்ரிவியூ பார்க்கணும். இது எப்படி இருக்கும்? சரிங்களா? நம்ம கொடுத்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் பாக்ஸஸ். அது நீங்க கொஞ்சம் அலைன் பண்ணும்போது கரெக்டா அலைன் பண்ணிக்கோங்க. இங்க நான் கிளிக் பண்றேன்னா இந்த மாதிரி டிக் வரும். நான் இங்க கிளிக் பண்றேன். எல்லாத்துலயுமே கூட கிளிக் பண்ணலாம். ஆனா வந்து நம்ம தப்பான ஆன்சர் எங்க வருமோ ஆன்சர் செக் பண்ணும்பொழுது எது வந்து ராங் ஆன்சரோ அதுக்கு மட்டும் ஆகாது, மார்க்ஸ் கால்குலேட் பண்ணாது. ஓகேங்களா? இது வந்து செக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செக் பாக்ஸஸ். சரிங்களா? ரைட். இப்போ எது ஆன்சரோ which one of the following அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அதுவே என்ன பண்ணும் ஆட் பண்ணிக்கும். சரிங்களா? அடுத்தது which one of the following is சென்ஸ் ஆர்கன். நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். தெரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுதுங்களா இதுல? ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம இந்த மாதிரி which one of the following is raw food. இதுல வந்து எது ஆன்சரோ நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முடிச்ச அப்புறமா நம்ம செக் பண்ணி ஃபினிஷ்ன்றதை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதுல ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்தோடனே நமக்கு ஆன்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். செக் மை ஆன்சர்ஸ்னா இதுல எதெல்லாம் ரைட்டு எதெல்லாம் ராங்ன்றது நமக்கு ஈஸியா நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிப்பாங்க. தெரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஒர்க் ஷீட்ஸை மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சார் இதுல டிக் இருக்கு இல்லையா? இந்த டிக்ன்றதை நீங்க பயன்படுத்தலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதை ஷேர் பண்ண போறோம் சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு நேம். இந்த நேம்ல நம்ம என்ன பண்ண போறோம் சயின்ஸ் டேர்ம் 2 சென்ஸ் ஆர்கன்ல சயின்ஸ் சென்ஸ் ஆர்கன் செக் லிஸ்ட் அப்படின்னு கொடு செக் பாக்ஸஸ் கொடுக்குறேன். ஆர்கன்ஸ் செக் பாக்ஸஸ் செக் BOX பாக்ஸ் செக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பண்றேன் நான் கொடுக்குறேன். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். அடுத்தது ஸ்கூல் சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சயின்ஸ்னு கொடுத்தாச்சு. கிரேட் லெவல் வந்து 3ன்னு கொடுக்குறேன். கிரேட் லெவல் 4 மெயின் கண்டென்ட் என்ன ஆர்கன்ஸ்ன்றதை நம்ம என்ன பண்ணலாம் இதுல ஆட் பண்ணிக்கலாம்.
பாடி ஆர்கன்ஸ்ன்றது ஒரு டாபிக் இருக்கு ஆல்ரெடி. ஸோ ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வரையும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் இதை கண்டிப்பாக டைப் பண்ணணும். திஸ் ஒர்க் ஷீட் helps to identify the sense organs. ஓகேங்களா, ரைட். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஒர்க் ஷீட் சேவ் ஆயிட்டு உங்களுக்கு வரும். இதுல நீங்க பிரைவேட்டா சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்பர்ட்ன்ற ஆப்ஷன் வராதுங்க. சரிங்களா, பிரைவேட்டா நீங்க சர்ச் பண்ணும்போது எம்பர்ட்ன்ற ஆப்ஷன் வராது. ஸோ அதனால நீங்க இதை வந்து அதர் டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது இந்த லிங்க் பண்ணுங்க. எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் அனுப்பும் பொழுது இந்த லிங்க் பிளஸ் எம்பர்ட் லிங்க் பிளஸ் டிஎன்டிபிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது இந்த லிங்க்கும் காப்பி பண்ணணும். பிளஸ் இந்த எம்பர்டு மை வெப்சைட் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் திரும்ப நான் சொல்றேன். இதுல போனீங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே எம்பர்ட் இன் மை வெப்சைட்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதை கேட்டுட்டு கண்டினியூன்றதை கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு எம்பர்ட் கோடு வரும். இந்த மாதிரி ஒரு கோடு வரும். இதை காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். சரிங்களா, ரைட். எனக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது இதை காப்பி பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா. பிளஸ் டிஎன்டிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது 2 லிங்க் காப்பி பண்ணணும். ஒன்று ப்ராஜெக்டோட லிங்க், இன்னொன்று HTML கோடு. இந்த 2 கோடுமே என்ன பண்ணணும், உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஓகேங்களா. தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த யூடியூப் சேனலோட இணைந்திருங்க. அடுத்தடுத்த டியூட்டோரியல்ஸ் உங்களுக்காக அப்டேட்ஸ்ல இருக்கு. தேங்க்யூ டீச்சர்ஸ். வெல்கம்.